டாக்டர் சுமந்த், இப்போ 2024 உலக முதலீட்டாளர் மாநாடு 2015-19 அதற்கு பிறகு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. எந்த அளவுக்கு பூர்த்தி செய்யப்படும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல அரசாங்கம் இந்த முயற்சி எடுத்து இந்த முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துறது மிகவும் வரவேற்கத்தக்கது. ஐ விஷ் देम ஆல் தி பெஸ்ட். ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சமிட்டா நான் பாக்குறேன். இதுல எனக்கு 2-3 முக்கியமான பாயிண்ட் சொல்லணும். ஒண்ணு இது நான் திருப்பி சொல்றேன், இது நான் இந்த அரசாங்கம் முந்தைய அரசாங்கம்னு சொல்லல. எல்லா தமிழ்நாட்டுல ஆட்சி செய்த கடந்த 20, 25, 30 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த அனைத்து அரசாங்கங்களும் தமிழ்நாட்டை ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக, அதாவது டெவலப் பண்றதுல சில நல்ல முயற்சிகளை எடுத்திருக்காங்க. ஆனால் வாய்ப்புகள் முழுவதாக பயன்படுத்தப்பட்டதா என்றால் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பெங்களூரு, ஹைதராபாத் நம்ம போட்டி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நகரங்கள் இல்லையா? நம்ம எப்பவுமே சென்னை தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ், அதுக்கப்புறம் தான் பெங்களூர், ஹைதராபாத். ஆனால் கடந்த ஒரு 15-20 ஆண்டு காலமாக இது தலைகீழாக மாறிவிட்டது. நான் ஒரு சிம்பிள் விஷயம் சொல்றேன். கோவிடுக்கு முன்னாடி இருந்த ஏர் டிராபிக்கும் கோவிடுக்கு பின் இருக்கக்கூடிய, அதாவது விமான பயணிகள் எண்ணிக்கையில ஒரே ஒரு நகரம், பெரிய நகரம், நான் சின்ன நகரங்களை பத்தி எனக்கு தெரியாது, மெட்ரோ, ஒரே ஒரு மெட்ரோ தான் இந்த ஆண்டு அக்டோபர் வரை ப்ரீ கோவிட் லெவலுக்கே வரல. எந்த மெட்ரோன்னு கெஸ் பண்ணி பாருங்க? சென்னை. சோ இது போன்ற விஷயங்கள் அரசு கவனம் அதிகமாக செலுத்த வேண்டும். ஏன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டி மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்க இப்போ பெங்களூர்ல இருந்து நீங்க டைரக்டா யுஎஸ்க்கு ஃப்ளை பண்ணலாம், சென்னையில இருந்து போக முடியாது. இன்று வரை ஒரு டைரக்ட் ஃப்ளைட் டு யுஎஸ் கிடையாது. பெங்களூர்ல இருந்து இருக்கு. பெங்களூர்ல இருந்து நீங்க சான் பிரான்சிஸ்கோ போகலாம். சென்னையில இருந்து பாரிஸ் போற ஃபிளைட்டை ஏர் பிரான்ஸ் நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் நான் சொல்றது கோவிடுக்கு முன்னாடி இருந்த பிளைட்ஸ். கேத்தே பசிபிக் நிறுத்திட்டாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னாக்க, அரசாங்கத்தினுடைய பொறுப்பு என்பது இந்த அப்ரூவல் லைசன்ஸ் கொடுக்கறதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிலது அரசாங்கமே செய்யும். சாலைகள் வசதி ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதெல்லாம் அரசாங்கம் இந்த வெள்ளம் பாதிக்காமல் பார்த்துக் கொள்வது, வடிகால் சிஸ்டம் எல்லாம் போடுறது, இதெல்லாம் அரசாங்கம் செய்ய வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆனால் அதை தாண்டி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேஷன், இன்னும் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு துறைமுகங்கள், தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய அசெட்டாக துறைமுகங்கள் இருக்கு. அந்த துறைமுகங்கள் இன்னைக்கு ஒரு சிம்பிள் ஃபேக்ட் சொல்றேன், இன்னைக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் இந்தியாவில் வரக்கூடிய 32% டிராபிக் கார்கோ ஹேண்ட்லிங் ஒரே ஒரு மாநிலத்தில் நடக்கிறது. அதுல முந்திராவும் கண்ட்லா போர்ட்டும் சென்னை போர்ட்டு ஒரு கொடி கட்டி பறந்த காலத்துல இல்லவே இல்லை. சோ இதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இதுக்கு தமிழ்நாடு அரசு, இங்க ஆளக்கூடிய அரசுகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சுட்டி காட்டுறீங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா தம்பி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ முதல்ல திரு ரகுநாதன் பேசும்போது ரொம்ப அழகா சொன்னார். ஒரு நாள் மழையிலேயே ஹெவியா ரெயின் ஆனாக்கா வெள்ளம் வந்துரும் அப்படிங்கிற பயம் இருக்கும்போது இவர்கள், இந்த தொழிலதிபர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான கோடியை இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த பணத்தை போடும்போது அவங்களுக்கு தேவையானது சில ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்டனிட்டி, 100% சர்டனிட்டி எந்த அரசாங்கத்திலும். இன்னும் சில விஷயங்களும் நம்ம நடக்குது இல்ல டாக்டர் சுமந்த்? ஒண்ணு இல்ல, இப்ப ஒரு 10 வருஷத்துக்குள்ள மும்பைல ஒரு மிகப்பெரிய மழை வந்தது. 100 ஆண்டுகள் காணாத மழை, மும்பை நகரமே மூழ்கிச்சு. பெங்களூர்லயும் 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியான ஒரு மிகப்பெரிய பேரிடர் மழையும் நாம பார்த்தோம். சென்னையிலையும் அப்படி நடக்குது. அப்ப சென்னையை மட்டும் நம்ம தொழிலதிபர்கள் கணக்கில் எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது அது எப்படி சரியா இருக்கும்? இல்ல தம்பி, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. அதாவது ஒரு 10-15 ஃபேக்டர்ஸை கம்பைன் பண்ணி தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. ஒண்ணு அதுக்கு அதுல இருக்கிற பல ஃபேக்டர்ஸ். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். குஜராத்ல கிஃப்ட் சிட்டில இப்போ மதுபானங்கள் விற்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க. அதுக்காக மதுபானங்கள் கொடுத்தாதான் ஒரு கம்பெனி செட்டப் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் அதுவும் ஒரு ஃபேக்டர். அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு பாப்பாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாப்பாங்க. சோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது
மிக முக்கியமானது ஒன்று விமான சேவை. அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். எனக்கு அந்த சந்தேகமும் இருந்துச்சு நீங்க தொடக்கத்துல சொல்லும் போது. இப்ப தமிழ்நாட்டுக்கு குறிப்பா சென்னைக்கு வரக்கூடிய அந்த விமான போக்குவரத்து இப்ப யூஎஸ்ல இருந்து பெங்களூருக்கு இருக்கு, நமக்கு இல்ல, பாரிஸ் வரைக்கும் போகணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதுக்கு பொறுப்பு தமிழ்நாட்டு அரசு தானா இல்ல மத்திய அரசு காரணமா இருக்கு? துறைமுகம் இல்ல, நான் டவுட்டாவே கேட்கிறேன். இன்னொரு விஷயத்தை நீங்க சுட்டி காட்டுனீங்க, அதான் இதையும் கேட்டுருங்க சுமந்த். துறைமுகத்தையும் நீங்க சுட்டி காட்டுனீங்க. சென்னை துறைமுகம் ஒரு காலத்துல கோல் வச்சுச்சு, இன்னைக்கு குஜராத்ல கோல் வச்சக்கூடிய ஒரு நிலை இருக்குன்னு. அதுக்கும் மத்திய அரசு காரணமா நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்ல இங்க ஆளக்கூடிய அரசுகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணுமா? அந்த ரெண்டு விஷயத்தை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்? சரி, நான் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு எப்படின்னு சொல்றேன். முந்தைய இப்ப பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ப்ரொபோசல் விமான நிலையம், இரண்டாவது விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்ற ப்ரொபோசல் எத்தனை ஆண்டு காலம் தூசு கேதர் பண்ணி கொண்டிருந்தது? பெரும்பாலும் முந்தைய அதிமுக அரசில் தான். நான் அதுல மாற்று கருத்தே கிடையாது. என்ன பண்ணாங்க? 10 வருஷம் ஆட்சி காலத்துல அவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு, செகண்ட் ஏர்போர்ட்டுக்கு ஒரு லொகேஷன், ஒரு இடத்தை கூட ஐடென்டிஃபை பண்ணல. ரைட்டா? சோ நவி மும்பைல இப்போ அடுத்த ஆண்டுக்கு ஏர்போர்ட் வருது. நவி மும்பைல வந்துருச்சு இந்த வருஷம். சாரி, இந்த வருஷம் ஏர்போர்ட் ஓபன் பண்ண போறாங்க. கோவால 2வது ஏர்போர்ட் வந்தாச்சு. சோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம்? மோடி அரசே, தமிழ்நாடு, இதெல்லாம் அந்த மாதிரி கிடையாதுங்க. இது வந்து மாநில அரசினுடைய லாபியிங்ல நடக்கிற விஷயங்கள். ஹைதராபாத், பெங்களூருடைய புதிதாக திறக்கப்பட்டிருக்கிற டெர்மினல் வந்து இஸ் கால்ட் as one of the best airports in the world. மத்திய அரசு கட்டி கொடுத்துச்சு. மாநில அரசு முயற்சி எடுக்கணும், மத்திய அரசு அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ரெண்டு பேருக்கும் இது வந்து இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த இண்டிவிஜுவல் ஏர்லைன்ஸோட லாபி பண்ணி இங்க ரைட்ஸ், இங்க நமக்கு வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏர் இந்தியா இப்போ வந்து அவங்க வந்து உங்க இன்ஜினியரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் இதை வந்து பெங்களூரோ ஹைதராபாடோ ஹப் ஆக்க போறாங்க. சென்னை ஆக்க போறது இல்ல. இதுக்கு யார் என்ன பண்ணணும்? நம்ம டாடா சேர்மன், நம்ம சந்திரசேகரன் அவர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஸ்டேட் கவர்மெண்ட் போய் கேட்கணும். அவங்களுக்கு எதுக்கு அது ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்ட உடனே எங்க கேடிஆர் முன்னாள் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், சாரி ஐடி மினிஸ்டர் ஆஃப் தெலுங்கானா, கம்பெனியா போய் உட்காருவாரு அமெரிக்கால. எங்க வந்து முதலீடு செய்யுங்கன்னு. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடி செல்வி ஜெயலலிதா அப்பாயின்மெண்ட்டுக்காக 4 நாள் தொழிலதிபர்கள் காத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் முடியாது. இன்னைக்கு அப்கோர்ஸ் சீஃப் மினிஸ்டர் இஸ் ஆக்சஸபிள்ங்கறத நான் ஒத்துக்கிறேன். அந்த முந்தைய காலம் மாதிரி இல்ல. பட் என்னுடைய பாயிண்ட் வந்து அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் லாகிங். 80 லட்சம் டொமஸ்டிக் பேசஞ்சர்ஸ் பெங்களூர்ல இந்த ஆண்டு மட்டும் கூடுதலாக வந்து இறங்கி இருக்கிறாங்க ஏர்போர்ட்ல. 80 லட்சம் கூடுதல். 80 லட்சம் டோட்டல் சொல்லல, 80 லட்சம் கூடுதலா வந்து இறங்கி இருக்காங்க. அது ஏன் அவ்வாறு நடக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இல்ல நம்ம தான் பெஸ்ட், உலகத்திலேயே நம்ம தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, தொடர்ந்து பேசலாம்.